சோபன சிவவாழ்வு. குடித்தன வீரம் குணமுள்ள தாரம் கொடுத்து கொண்டாலது சம்சாரம். அடக்கமாச்சாரம் உதாரம் இன்புவிதனில் மனை கலந்தாரம். நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சிவவாழ்வு. மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் உண்டு நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது. தேங்க்யூ. அக்கா கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே. கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே. அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும். அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே. பெருக நிரந்தர சந்தோஷமே. நடக்கும் பரிசுத்த விவாகமே. பெருக நிரந்தர சந்தோஷமே. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்ல நம்ம பிள்ளைங்களோட கல்யாணம். ஆமா, எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்தா மரியாள் வந்துட்டாங்க, வா போய் வெல்கம் பண்ணுவோம். வாங்க மரியா, வாங்க. நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க உங்க மகன் இயேசுவை காணோம்? அந்தா வந்துட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா வந்துட்டாங்க. என்ன இயேசு இவ்வளவு இழைச்சு போயிட்டாரு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கான். 40 நாள் உபவாசம் இருந்தான், அதனாலதான் கொஞ்சம் டல்லா இருக்கான். நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏசப்பாவே நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஆமா, நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. மரியாள், எனக்கு கூட இயேசுவை போல ஒரு பக்தியான பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய நாள் கவலைப்பட்டிருக்கேன். சரி வாங்க சாப்பிட போவோம். ஏற்கனவே 2-3 பந்தி முடிஞ்சிருச்சு. ஐயா ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல உங்க 2 பேரையும் சாப்பிட கூட்டு போ. ஐயா, அங்க வச்ச திராட்சரசம் எல்லாமே காலியா போயிடுச்சு ஐயா. என்னது, திராட்சரசம் காலி ஆயிடுச்சா? எப்படி காலி ஆயிடுச்சு? எல்லாருக்கும் தேவையான திராட்சரசம் தானே நம்ம செஞ்சோம். எல்லாருக்கும் 10 நினைச்சுதான் செஞ்சோம், ஆனா எல்லாமே காலி ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன பார்த்து முகம் சுளிக்கிறாங்க ஐயா. ஐயோ, திராட்சரசம் வேற காலி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் வேற சாப்பிட வர வேண்டியது இருக்கே. இப்பவுமே காலி ஆயிடுச்சு. நான் என்ன செய்யனே தெரியலையே எனக்கு. அண்ணா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? திராட்சரசம் காலி ஆயிடுச்சு மரியாள். கவலைப்படாதீங்க அண்ணா, நம்ம பிரச்சனைய நான் இயேசு கிட்ட போய் சொல்றேன். இயேசுவை அழைத்து வாருங்கள். என்னம்மா, என்னை அழைத்தீர்களா? ஆமா இயேசு, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இந்த கல்யாண வீட்ல திராட்சரசம் காலியா போயிருச்சு. அதற்கு நான் என்ன செய்வதம்மா? என் வேலை இன்னும் வரவில்லையே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நாம தான் இவங்களுக்கு உதவி செய்யணும். உன்னால முடிஞ்ச உதவியை இவங்களுக்கு செய். இயேசு சொன்னபடி செய்யுங்கள்.
ஜாடிகளை எடுத்து வாருங்கள். அதில் தண்ணீரை நிரப்புங்கள். இதை எடுத்து சென்று போய் பந்தி விசாரிப்பாளரிடம் கொடுங்கள். திராட்சரசம் காலியானனுக்கு ஆள் அனுப்புனேனே, திராட்சரசம் ரெடியாச்சா இல்லையா? வாவ், திராட்சரசம் சூப்பரா இருக்கே. எப்படி செஞ்சீங்க? கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் குடிக்கும் போது நல்லா இருக்கும், ஆனா போக போக தான் டேஸ்ட் குறைஞ்சுக்கிட்டு இருக்கும். இது எப்படிப்பா? எங்க கொடுங்க, குடிச்சு பாப்போம். என்னது, தண்ணி திராட்சரசமா மாறிடுச்சா? எப்படி? இயேசுவே, உங்க வல்லமையே வல்லமைதான். அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல கண்ணு முன்னாடியே தண்ணி திராட்சரசமா மாறிடுச்சு. உலகத்துல எங்கேயுமே அடிக்காத அதிசயம் அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல நடந்திருக்கு. என்னது, தண்ணி திராட்சரசமா மாறிடுச்சா? நம்ம கல்யாணத்துல தண்ணி திராட்சரசமா மாறிடுச்சா? நம்ம எதிர்பார்த்த மேசியா இவர்தானோ? வாங்க மேசியா இப்போ வணங்குவோம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கானா ஒரு கல்யாணத்துல எப்படி ஏசப்பா தண்ணியை திராட்சை ரசமா மாத்தினாங்களோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா ஏசப்பா கிட்ட கேளுங்க. அந்த குறையை நிறைவா மாத்தி தருவாங்க. தேங்க்யூ.